நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். இந்த வேளையிலே சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பித்துக் கொள்வோமாக. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? கணக்கருக்கு கூட மனமில்லை. பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் அதன் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? உண்மையா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரை, தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே நம் தாய் திருச்சபையின் நம்பிக்கை.